இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்லி பிரெட். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய இந்த சில்லி பிரெட் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சில்லி பிரெட் செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 10 காஷ்மீரி மிளகாய் இதை வந்து தண்ணியில நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது ஊறட்டும், அதுக்குள்ள நம்ம பிரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். 10 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடியா இருக்கு. அடுத்ததா இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த அந்த மிளகாயை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடியா இருக்கு. அடுத்ததா சில்லி பிரெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சில்லி பிரெட் செய்ய ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பிரெட்ஸ் எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க. இப்போ பிரெட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது போல பிரெட் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. அடுத்ததா பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் நறுக்கின பூண்டு 6 பல், இஞ்சி நறுக்கியது ஒரு துண்டு, பச்சை மிளகாய் 2 நறுக்கியது, சீரகம் 1 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி லைட்டா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் 2 நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. குடை மிளகாய் 1 நல்லா சின்னதா நறுக்கிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் இதுல சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன், நம்ம அரைச்ச அந்த மிளகா பேஸ்ட் அது எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது போல நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து இதுல 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவரை தண்ணியில நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இது வந்து உள்ள சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இது போல நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த அந்த பிரெட் எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க. இந்த பிரெட் மேல நம்ம சேர்க்கிற மசாலா வந்து நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அவ்வளவுதான். இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதுல நறுக்கின கொத்தமல்லி இலையை அப்படியே தூவி விட்டுருங்க. அவ்வளவுதான். நல்லா சுட சுட சூப்பரான நம்மளோட பிரெட் சில்லில ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல கலர்ஃபுல்லான ரொம்பவே டேஸ்டியான நம்மளோட சில்லி பிரெட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.